வணக்கம். தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல அபி வந்துட்டு ராகினி கிட்ட சொல்கிறாங்க, பொண்ணையும் குழந்தையும் உங்கள் அண்ணா தானே காப்பாற்றினாருன்ட்டு. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் படுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் தானே காரணம். இப்போ இந்த நிலமையில் இருக்கிறத பார்க்குறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்ட்டு. இவர் தான் பண்ணாரா இல்லையான்னு தெரியாது. நான் அவர் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும், அது அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ பழி வாங்குறதுக்கு இதுவாக நேரம். நீ டாக்டராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது சரியாவா இருக்குதுன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கலாம் வந்துட்டு அவங்கள திட்டி அனுப்புகிறாங்க. இப்போ இதுதான் சரியான நேரம், நீ போகணும், போயிட்டு அங்கே குழந்தைய காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. இப்போ பாரு என் பையன் எப்படி படுத்துக்கிட்டு இருக்கான், இதுக்கு அவங்க தானே காரணம். அந்த குடும்பத்தை நீ பழி வாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். நீ போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி குழந்தைய காப்பாற்றாத விட்டுட்டுமான்றாங்க. அது கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு கிளம்புறாங்க. ராகினி ஹாஸ்பிட்டலுக்கு வரதை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஷாக்காக வராங்க. அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார உள்ளே போகிறாங்க. இவ போகிற வேகத்தை பார்த்தா கோவத்தோட போகிறா. ஏதாவது பண்ணிவிடவளோனவான்ட்டு பயப்படுறாங்க. அப்போது கோதை சொல்கிறாங்க, அவள் நம்ம வீட்டு பொண்ணு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்குது, அம்மா அவங்க குழந்தை நல்லா இருக்காங்க, பெண் குழந்தை பிறந்திருக்குன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த நிமிஷமே ராகினி குழந்தைய தந்து காட்டுறாங்க. எல்லாருமே கொஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட எடுத்து வந்து குழந்தைய கொடுக்குறாங்க. தமிழ் பார்த்து சந்தோஷப்படுறாரு, வாங்கி கொஞ்சுறாரு. குழந்தைய நர்ஸை வந்து வாங்கிட்டு போய்ட்றாங்க. இவங்க கிளம்புற நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பாராட்டி நன்றி சொல்கிறாங்க. அப்போ தமிழ் வந்துட்டு குழந்தையும் சரஸ்வதியும் என்னோட உயிரை திருப்பி கொடுத்துட்டேன்ட்டு அவரும் வந்து நன்றி சொல்கிறாரு. எல்லாத்தையும் மறந்து வந்து இங்கே எல்லாத்தையுமே நல்ல விஷயமா செஞ்சுட்டேமானிட்டு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, பழசு எதையும் நான் மறக்கலாம், இப்போ நான் டாக்டரை மட்டும் தான் வந்திருக்கேன்ட்டு. இவங்க, நான் எப்பவுமே உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், நீ பண்ணதுக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். இப்போ அவர் எப்படி படுத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா, என்னோடய வாழ்க்கையில் நீ அடி கொடுக்க பார்த்த, உனக்கு நான் பதிலடி கொடுக்காம விட மாட்டேன்ட்டு அவங்க பாருங்க. என்ன இவ மனசு மாறிட்டான்னு பார்த்தாக்கா இப்படி பேசிட்டு போகிறான்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அபிகிட்ட சொல்கிறாங்க, பெண் குழந்தை பிறந்தது, அண்ணி குழந்தை நல்லா இருக்காங்கன்ட்டு. அதை கேட்டு அவங்க சந்தோஷமாக போய்ட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன சொல்லி அமிச்சோம், நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்ட்டு. பெரியவங்க பண்ணுற தப்பு, குழந்தை என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அவங்க அமைதியாடுறாங்க. இவங்க வந்துட்டு அர்ஜுன்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க, நான் நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனால் வீட்டில் தான் வேறு மாதிரி செஞ்சுட்டு வர சொன்னாங்க. ஆனால் நான் குழந்தையும் அண்ணியும் காப்பாற்றிட்டு தான் வந்திருக்கேன். இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி தினமாக அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுமா. இப்போ அவனுக்கு ஏதாவது நம்பிக்கை கொடுக்கணுன்னாக்கா நீ திரும்ப திரும்ப பேசும்போது உன்னோட சொத்தெல்லாம் அதில் அவனுக்கு எழுதி வைக்கிறேன் சொல்லுமான்ட்டு. அது கேட்டு இவங்க, அப்போ எழுதி வைக்கிறேன் சொன்னாக்கா அவர் மனசு மாறிடுவாரா, அவர் எழுந்துக்கு வரான்னு கேட்கும்போது, ஆமாம்மா அவன் லட்சியத்தோடு தானே இந்த இடத்துக்கு வந்து அவனை கல்யாணம் பண்ணான், அந்த சொத்தெல்லாம் அவனோட பேரில் தானே இருக்குது, அவனோட பேருக்கு எழுதி வைக்கிறேன்ட்டு சொல்லுமா. நீ அதை சொல்ல சொல்ல அவனோட காதில் விழுந்ததுனாக்கா அவனோட ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கும், அவனோட மனசு வெளியில் வந்துடும், அப்போ அவன் சுய நினைவுக்கு வந்துடுவான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அந்த நேரமாக பார்த்து அர்ஜுனுக்கு கையை செய்து இவங்க உட்காந்து எழுப்புறாங்க. இதை பார்த்ததும் அவங்க மாமா யோசனை பண்ணுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.